தனிநபர்கள் அந்த நாட்டுக்கு போய் சேவையை வழங்குவது. இதில் என்ன சிக்கல் என்று சொன்னால், இந்தியாவிலிருந்து வைத்தியர்கள் இலங்கைக்கு வரலாம், இலங்கையிலிருந்து வைத்தியர்கள் இந்தியாவுக்கு போகலாம். அதே மாதிரி ஐடி விற்பனர்கள் இந்தியாவுக்கு போகலாம் வரலாம், பொறியியலாளர்கள் போகலாம் வரலாம் என்றதுதான் இந்த ஷேப்பாவும் ஏற்காவும் அந்த மூலாதாரம். இதை இலங்கையில் உள்ள தொழிற்சாலை வல்லுநர்கள் எதிர்க்கிறார்கள். ஏனென்றால் இந்தியா மிகப்பெரிய நாடு, இந்தியாவிலிருந்து வைத்தியர்கள் இங்கே வந்தால் தங்களுடைய தொழில் பாதிக்கப்படும். ஆகவே இதை நாங்கள் விட மாட்டோம் என்றுதான் சேப்பாவை அவர்கள் தொழிற்சங்கமூடாக தோற்கடித்தார்கள். இப்பொழுது எட்கா என்னும் போதும் இந்த பிரச்சனை தான் மேலிட போகின்றது. வர்த்தகம் என்னும் வரையில இலங்கையும் இந்தியாவும் நெருங்குவது இலங்கைக்கு மிக லாபம் தரக்கூடியது. ஏன்னா இந்தியா 140 கோடி மக்களை கொண்ட பெரும் சந்தையுடைய நாடு. இலங்கை கூடுதலாக ஏற்றுமதி செய்தால் இலங்கைக்கு நன்மை வரும். இப்போதைய வர்த்தகம் கூடுதலான பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் இந்தியாவிலிருந்து. 20 வீதமான பொருட்கள் இந்தியாவிலிருந்து வருது, ஏற்றுமதி 6 வீதமாக தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இன்னும் கூடுதலாக இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம். கடந்த 2000 ஆண்டு பார்த்தால் இந்தியாவின் உலக வர்த்தகம் 176 வீதம் அதிகரித்திருக்கின்றது, எங்கள வர்த்தகம் 20 வீதம் குறைந்திருக்கின்றது. அப்படி பார்க்கக்குள்ள எங்களுடைய உலகத்தில் எங்களுடைய வர்த்தகத்தில பங்கு 0.1% தான் இலங்கையில பங்கு. அப்ப இந்தியா பெரிய நாடு, இலங்கை பெரிய சிறிய நாடு என்று சொல்லி வர்த்தகத்தில் நாங்கள் பேசலாம். என்று சொன்னால் இலங்கை என்ற சிறிய நாடும் இந்தியா என்ற பெரிய நாடும் வர்த்தகத்தில் ஈடுபடுவதில்லை. இலங்கையில் உள்ள நிறுவனம் இந்திய நிறுவனம் தான் வர்த்தகத்தில் ஈடுபட போகின்றன. அங்க போட்டி நிலைமை தரம் எல்லாம் வரும்போது இலங்கை நிறுவனம் கூட வெற்றி பெறக்கூடும். பெருசிய சிறிதென்று பார்த்தால் சிங்கப்பூர் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது, தாய்வான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. அந்த நாடுகள் சிறிய சிறிய நாடுகள். ஆகவே இலங்கை இந்த பொருட்கள் ஏற்றுமதியில இந்த உடன்படிக்கைகளை செய்து இந்தியாவுடன் பொருளாதாரத்தை பலப்படுத்தினா இலங்கைக்கு பெரிய வாய்ப்பு. ஏன்னா இலங்கைக்கு அன்றைக்கு இலங்கையில சந்தை மிகச் சிறியது. இலங்கை உற்பத்தியாளருக்கு சந்தை தேவைப்படுது. உங்களுக்கு தெரியும், இந்தியா தாராளமயப்படுத்த காலத்தில் 90களில் இந்தியாவோட இயந்திரங்கள் எல்லாம் பெரிய வாகனங்கள் எல்லாம் உலகத்திலே பெரிய வரவேற்பு பெறல. இந்திய கம்பெனிகளான ஹீரோ, கொண்டாவுடன் ஜப்பான கம்பெனியுடன் இணைந்து உற்பத்தி செய்ய தொடங்கியது. மாருதி, சுசுகி என்னும் கம்பெனியுடன் சேர்ந்து தொழிற்பட தொடங்கியது. இன்று மாருதி வேறா உற்பத்தி செய்கின்றது, கொண்டா வேறா உற்பத்தி செய்கின்றது. உலகம் முழுக்க இந்திய கம்பெனிகள் ஏற்றுமதி செய்கின்றன. ஆகவே இந்திய கம்பெனிகள், இந்திய ஐடி மிக பெரிய அளவுகளை வளர்ந்திருக்குது. இலங்கை கம்பெனிகள் சேர்ந்து இயங்குவது இலங்கையோட ஏற்றுமதியை அது கூட்டும்.